கரெக்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோல ஆர்சிபி விளையாடின 3 மேட்ச். இந்த சீசன்ல பெஸ்ட் 3 மேட்ச் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதுக்கப்புறம் ஆர்சிபியோட ஃபியூச்சர்ங்கிறத கேள்விக்குறி. 2-3 நியூஸஸ் போயிட்டு இருக்கு, ரூமர்ஸா தான் போயிட்டு இருக்கு. ஆர்சிபி அணி ஃபார் சேல்னு. ஸோ கண்டிப்பா அவரே இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாலுமே ஆர்சிபி அணி சேல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. பேன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயம் இந்த டீமுக்குள்ள ஒரு குளறுபடியா இப்போ வரைக்குமே போயிட்டு தான் இருக்கு. அதுல ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த சீசன் முழுக்க முழுக்க உசுரை கொடுத்து ஆடி இருக்காங்க. பக்கா ஸ்குவாடு, பக்கா மேனேஜ்மெண்ட், எதுவுமே உங்களுக்கு தப்பா போல, எல்லாமே கை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில மிகச்சிறந்த 3 மேட்ச் என்னுடைய பர்சனல் ஃபேவரட். அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவிலையும் சில நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோல இந்த ஒரு 3 மேட்ச் வச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய 3 மேட்சஸ் இருக்கலாம், பட் இருந்தாலுமே இது பார்ட் 1 கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வகையில அந்த 3 மேட்ச் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்பர் 3 நம்ம 3ஆவதா வந்துட்டு பார்க்க போற அந்த ஒரு மேட்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. ஸோ சின்னசுவாமியில இந்த கேம் அப்படிங்கிறது நடக்குது. ரொம்ப முக்கியமா சின்னசுவாமி பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ வின்னிங் ட்ராக்ல கிடையாது. அப்பதான் வந்துட்டு அவே கேம் எல்லாம் வின் பண்ணிடுறாங்க. ஹோம் கேம்ல பிரச்சனையா இருந்தது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அவங்க ஹோம் கேம் லைனா தோத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மேட்சும் ஆல்மோஸ்ட் லூஸ் பண்ண வேண்டிய மேட்ச் தான். சிஎஸ்கே பயங்கரமா ஃபைட் பண்ணாங்க. ஸோ அந்த மேட்ச்ல என்ன நடந்தது அப்படின்னா 213 டார்கெட். ஆனா மேட்டரே அந்த இடத்துல செப்பர்டு பொழந்தது தாங்க. ஸோ கலீல் அகமத் இந்த சீசன் ஃபுல்லா ஒரு சூப்பரா போட்டு கொடுத்தாரு. எஸ், அடுத்த சீசனும் சிஎஸ்கே ரீடைன் பண்ணி தான் ஆகணும். அந்த அளவுக்கு சூப்பர் பவுலர் தான். ஆனா டெத் ஓவர்ல ஒரு யாக்கர் கூட பர்ஃபெக்டா நெயில் பண்ணல. சூப்பரா போட்டு கொடுத்துட்டாருங்க. அவர் பார்த்தோம் அப்படின்னா காட்டுன்னு காமிச்சிட்டாரு. ஐபிஎல் உடைய ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் 50 அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி ஆகணும். சரியான ஒரு அடி இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. வான வேடிக்கை காமிச்சாரு. ஸோ அதனாலதான் ஸ்கோர் 213 அப்படிங்கிற இலக்கு போச்சு. இல்லைன்னா ஒரு 180க்குள்ளேயே சுருட்டி இருக்கலாம். அந்த அளவுக்கு பத்திரனா எல்லாருமே ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வர மாதிரி இருந்தது. அந்த கலீலுடைய ஒரு ஓவர் 30 ரனுக்கு மேல போனதுனால அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கேம் அப்படிங்கறத மாத்திட்டாங்க. சரி, ஓகே, 200க்கு மேல சிஎஸ்கே சேஸ் பண்ணது இல்லை அப்படின்னா கூட ஒரு யங் ஸ்குவாட் இருக்கு, இலக்கறக்கும் வேற எதுவுமே இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவானுங்கிற மாதிரி இறங்கினாங்க. அந்த இடத்துல ஆயுஷ் மாத்ரே அண்ட் ஷேக் ரஷீத் உள்ளவரை. ஷேக் ரஷீத் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. மாத்ரே வான வெடிக்க காமிச்சாருங்க. சின்ன பையன், எனக்கு செஞ்சுரி எல்லாம் அடிக்கணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி செம்மையான ஒரு இன்னிங்ஸ். 94 ரனுக்கு ஒரு அவுட் ஆவாரு. ஸோ ஜடேஜா ஒரு பக்கம் அவருடைய பெஸ்ட் ஸ்கோரை வந்துட்டு பதிவு செஞ்சார், 77 அப்படிங்கிற மாதிரி செம்மையா ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தாரு. ஆல்மோஸ்ட் அவங்க கையிலேயே மேட்ச் இருந்தது. கடைசி 2 ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா அடிக்கக்கூடிய ரன் தான். பட் இருந்தாலுமே தோனி அவர்களுடைய விக்கெட் போச்சு, ஜட்டு அவுட் ஆயிட்டாரு. ஸோ அந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியல. 2 ரன் வித்தியாசத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி அந்த மேட்சை ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக இருந்தது. ஆர்சிபிக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்ததுங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ அப்புறமா நம்ம பார்க்க போற இன்னொரு கேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய கேம் எல்எஸ்டி கூட நடந்த ஒரு மேட்ச் தான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு மேட்ச். ஸோ இந்த மேட்ச்ல ஆல்மோஸ்ட் இவங்களும் அவுட் அப்படிங்கிற மாதிரி, இந்த மேட்சை ஜெயிச்சா ஆர்சிபி பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் போவாங்க. அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான். ஃபர்ஸ்ட் இல்லை அப்படின்னா கூட பிளே ஆஃப் அந்த டாப் 2 அப்படிங்கிறது உறுதியாகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் ஆர்சிபி டீம் இருக்கிறாங்க. ஆனா ரிஷப் பண்ட் ஒரு கரகாட்ட ஆடினாரு. ஆரம்பத்துல எந்த மேட்சுமே அடிக்காத அவரு 61 பாலுக்கு 118 நாட் அவுட் அப்படிங்கிற மாதிரி செம அடி. அதுக்கு முன்னாடி மிச்சல் மார்ஸ் ஓப்பனிங்லேயே பொழந்துட்டாரு. நுவன் துஷாரா இந்த ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்னா செம்மையா பவுலிங் போட்டிருப்பாரு. கிடைச்ச ஒரு சான்ஸை பக்காவா பயன்படுத்தி யாருமே ஒரு புகழ் அந்த மேட்ச்ல. ஸோ 26 தான் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. புவி ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு 4 ஓவர்ல 45, 46 சம்திங் கொடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அண்ட் செப்பர்ட் அதை விட எக்ஸ்பென்சிவ். ஸோ 4 ஓவர்ல 50 கொடுத்துட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா யார் வந்தாலும் அடி வெளுத்துட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 227. ஸோ அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான்ப்பா. ஸோ எப்படியோ இனிஷியல் 2 விக்கெட் போயிடுச்சுன்னா கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தப்போ ஸோ இந்த மேட்சும் வழக்கம் போல ஒருத்தர் 50 அடிச்சு கொடுத்தாருங்க. யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். அண்ட் மயங்க் அகர்வால் கிட்ட இருந்து ஒரு 40 வந்தது. ஆனா அதெல்லாம் மேட்டர் இல்லை. இந்த மேட்சுக்கு கேப்டன்சி பண்ணது யாரு அப்படின்னா ஜிதேஷ் சர்மா. நான் தான் கேப்டன், நான் தான் முடிச்சு கொடுக்கணும்ங்கிற மாதிரி வந்தாரு, நின்னாரு, வென்றாரு. மரண அடி 85 ரன் அப்படிங்கிற மாதிரி செம்மையான ஒரு மேட்ச். செம்மையா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. நிறைய பால் கூட ஸ்பேர் வச்சு தான் முடிச்சாருன்னு நினைக்கிறேன். சம்திங் ஒரு 8 பால் சம்திங் என்னமோ ஸ்பேர். 18வது ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. 19வது ஓவர் அப்படிங்கும் போது மேட்ச் முடிஞ்சு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பேர் வச்சு முடிச்சிருந்தாங்க. ஸோ இன்னும் மெமரியிலேயே இருக்கு அந்த மேட்ச். ஸோ அது பெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். அது நம்பர் 1. ஸோ இந்த நம்பர் 1, 2, 3லாம் நான் சொல்றதுனால ஸோ நான் ரேங்கிங் பண்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். அதை ஜஸ்ட் ஒரு ஆர்டரா போடுறதுக்காக தான் இந்த நம்பர் 1, நம்பர் 2 எல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல இருக்கக்கூடிய கேம் இது ஒரு லோ ஸ்கோர் த்ரில்லர் தான். ஸோ 162 அப்படிங்கிற டார்கெட்டை யார் அடிக்கிறாங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். வெயிட் அ மினிட், இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்கு. சின்னசுவாமியில கேஎல் ராகுல் இருக்காரு இல்லையா, பயங்கரமா அடிச்சுட்டு குழி தோண்டி அப்படி ஒரு ஸ்வாட் செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாரு. காந்தாரா செலிப்ரேஷன் நினைக்கிறேன்.
ஸோ அதுக்கப்புறம் ஆர்சிபி வந்து அவங்க ஹோமில் போய் இந்த மேட்ச் ஆடுறாங்க. ஸோ அந்த மேட்ச் 160 தான் டார்கெட். ஏப்பா இதெல்லாம் ஒரு சப்ப டார்கெட் நம்ம பேட்டிங் யூனிட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மேட்ச்ல ஃபில் ஷாட் இல்ல, ஜேக்கப் பத்தல் இருக்காரு. ஆரம்பத்திலே அவுட் ஆயிட்டாரு. நல்ல மொமெண்டம் அவர்கிட்ட இருந்தது. ஆரம்பத்திலே அவுட் ஆயிடுவாரு. இந்த மேட்ச் வழக்கம் போல விராட் கோலி ஒரு 50 அடிப்பாரு. பட் இருந்தாலும் ஸ்லோவஸ்ட் 50 தான். 47 பாலுக்கு 50. ஆனா இந்த மேட்சுக்கு அது ரொம்ப வேல்யூவை சேர்த்துச்சு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ பட்டிதரும் படிக்கலும் பார்த்தோம் அப்படின்னா சொற்பரவனுக்கு அவுட். 2 பேர்ல யாரோ ஒருத்தர் டக் அவுட். எனக்கு தெரிஞ்ச படிக்கல்னு நினைக்கிறேன். அப்புறம் பட்டிதரும் ஒரு 6 ரன் சம்திங் என்ன எடுத்து அவுட் ஆயிடுவாரு. அண்ட் குர்னால் பாண்டியா எப்போ வரைக்குமே ஆடாத ஒரு ஜடேஜா அன்னைக்கு சிஎஸ்கேக்கு ஆடின இன்னிங்ஸ் ஆடி கொடுத்த மாதிரி பொறுமையா ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி ஸோ ஒரு 4 6 5 4 அப்படிங்கிற மாதிரி அடிப்பாரு. ஃபைனலா டிம் டேவிட் வந்து ஃபினிஷ் பண்ணுவாரு. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா 19 ஓவரில் தான் ஜெயிச்சிருப்பாங்க. மேட்ச் ஆல்மோஸ்ட் கைவிட்டு போயிடுச்சு. 22 ரன்னுக்கும் 26 ரன்னுக்கும் 3 விக்கெட் போயிடுச்சு. விராட்டையும் குர்னாலையும் தூக்குனா வேலையை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறப்போ அங்கிருந்து அப்படியே உருட்டி உருட்டி கொண்டு வந்து ஆர்ட் ஆஃப் சேசிங் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் மேட்சுங்க. அதுலேயும் எந்தவித மாற்றம் கிடையாது. ஸோ எத்தனை பேருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய ஃபேவரட் அப்படிங்கிறது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பெட்டர் கண்டென்ட்டோட வந்து பார்க்குறேன். ஓகேவா? பை கைஸ்.